வணக்கம் மக்களே. இந்தியால எவ்வளோ ட்ரெயின் ஜேர்னிஸ் பார்த்துருப்போம். பட் 120 வருஷம் பழமையான பிரிட்டிஷ் எரால கட்டி இன்னுமே அது கெத்தோட ஓடிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ், தி ஐகானிக் ஊட்டி டாய் ட்ரெயின். நாம ஊட்டி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். குளிர் செம்மையா மண்டைய புழக்குது. ஊட்டியோட வெதரை பத்தி உங்களுக்கே தெரியும். பட் இந்த குளிர்லயும் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கிரௌட பாத்தீங்கன்னா எப்பா எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க கைஸ். ஏன்னா இந்த ட்ரெயினோட ஹைப் அப்படிங்க. 9 மணி இருக்கிற ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 12 o'clock ட்ரெயின் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை டிக்கெட் எடுக்கிறதுக்கு 2 hours லைன்ல நிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு இருக்கிற டிமாண்டு அப்படி இருக்குங்க, அந்த அளவுக்கு ஹைப்பு. எதுக்காக அப்படின்னா நிறைய கிரவுட்ஸ்மே இதை இந்த ஒரு ஹெரிட்டேஜை பார்க்க தான் வருவாங்க. ஸோ ஃபாரினர்ஸாக இருந்தாலுமே சரி, வெளியே இருந்த அதர் டிஸ்ட்ரிக்ட் பர்சன்ஸாக இருக்குமே சரி, ஸோ எல்லாருமே இந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் தான் ஹைப்பில் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நாங்கள் 2 hours வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. விண்டோ சீட் கிடைக்கிறது ரொம்பவே அல்டிமேட் ஜாக்பாட்டாக தான் நான் சொல்லுவேன். அண்ட் கெஸ் வாட், நமக்கு இந்த வாட்டி விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. பாய் பாய். உள்ள உட்கார்ந்த உடனே அந்த பழைய உடன் ஸ்மெல்லு, சின்ன சின்ன விண்டோஸ், டைட்டான சீட்டிங்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் ஸ்க்ரீம்ஸ் விண்டேஜ். நீங்க டைரக்டா டிக்கெட் எடுக்கலாம்னு நினைச்சா அது ரொம்பவே ரிஸ்க். அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் லிமிட்டடா தான் தருவாங்க. அதுக்கு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே லைன்ல நிக்கணும். ஐஆர்சிடிசில நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதுவும் ஒரு 2 to 3 months பிஃபோர் நீங்க அட்வான்ஸா புக் பண்றீங்க அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் செகண்ட் கிளாஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இந்த ரூட்ல டோட்டலா 16 டனல்ஸ் இருக்கு. மொத்தமே 250 பிரிட்ஜஸ் இருக்கு மக்களே. ஒவ்வொரு வாட்டியும் ட்ரெயின் டனல்குள்ள போகும்போது போகியில இருக்க பசங்க எல்லாம் கத்துறாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இது சும்மா ஒரு டூரிஸ்ட் ரைட் கிடையாது மக்களே. இந்த ட்ராக் 1899 ஓபன் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டீப்பஸ்ட் ரயில்வே ட்ராக்ஸ் இன் ஏஷியாங்க. அதனாலதான் யுனெஸ்கோ 2005 வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான மலைகளை ட்ராக் போடுறது எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் மாவல்னு உங்களுக்கே தெரியும். இதை நினைச்சு ட்ரெயின் ஏறினாதான் அந்த ஜேர்னியோட ஆக்சுவல் வேல்யூவே நமக்கு புரியும். ட்ரெயின் இப்போ ஊட்டியை விட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற ஸ்டேஷன் தான் லவ்டேல். இது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். அண்ட் நிறைய நம்ம இது கேள்விப்பட்டிருக்கோம். லவ்டேல ஸ்கூல் அண்ட் கான்வென்ட்ஸ் அதிகமா இருக்கும். இந்த ட்ராக்ல 2 சைடும் பாத்தீங்கன்னா நேச்சர் அதோட பியூர் ஃபார்ம்ல இருக்கும். இந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல்லும் யூக்கலிப்டஸும் பைன் ட்ரீஸும் அது ஒரு தனி ஃபீலிங் தான். காய்ஸ், உண்மையாவே சொல்றேன், இந்த ரூட் சும்மா ட்ரெயின் ஜேர்னின்னு சொல்ல முடியாது. இது ஒரு மூவி ஃபிலிம் செட். எத்தனை மூவி இங்க ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? 3ஆம் பிறை, உயிரே, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஷாருக் கானும் கமல்ஹாசன் எல்லாம் டிராவல் பண்ண அதே ட்ராக்ல தான் நாம இப்ப போயிட்டு இருக்கோம். அந்த நொஸ்டாலஜியா ஃபீல் ஆகுது பாருங்க. வெளியே வியூ பாருங்களேன், லிட்ரலி ஃப்ரேம் பை ஃப்ரேம் மணிரத்னம் படம் மாதிரியே இருக்குல்ல.
ஆல்மோஸ்ட் 1 hour டிராவல் பண்ணிட்டோம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஜர்னி இஸ் கெட்டிங் ஓவர். நாம இப்போ நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். ஆமாங்க, குன்னூர் வந்தாச்சு. இங்கதான் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்க போகுது. என்னன்னு பார்க்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க பிளாட்ஃபார்ம்ல இறங்கி பார்ப்போம். வெல்கம் டு குன்னூர். இங்க ட்ரெயின் மினிமம் 15 to 20 மினிட்ஸ் நிக்குங்க. ஏன் தெரியுமா? ஊட்டில இருந்து குன்னூர் வரைக்கும் ட்ரெயின் புல் பண்ணி தான் ஒரு டீசல் இன்ஜின்லாம் வரும். பட் குன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்குமே ட்ராக் ரொம்பவே ஸ்டீப்பா கீழ் நோக்கி போக போறோம். ஸோ பிரேக்கிங் அண்ட் பவருக்காகவே தான் இந்த நம்ம ஐகானிக் ஸ்டீம் இன்ஜின் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான டெக்னிக்கல் டீடைல்ஸ் சொல்றேன். நார்மல் ட்ரெயின்ஸ்ல 2 ட்ராக் தான் இருக்கும். பட் இங்க சென்ட்ரல்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ட்ராக் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் ரேக் அண்ட் பைனியன் சிஸ்டம். நம்ம ட்ரெயின் இன்ஜின்ல இருக்கிற பல்லான சக்கரம் which is like cog wheels ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர்ல இருக்க ட்ராக்ல கோர்த்து தான் போகும். இது இல்லைன்னா நம்ம ட்ரெயின் சாருக்கு கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துரும். இந்த 100 years ஆஃப் லைக் ஓல்ட் இன்ஜின் மார்வல் நினைச்சாலே உண்மையாவே புல்லரிக்குது கைஸ். இப்போதான் ஆக்சுவல் நீலகிரி ட்ரெயின் வைபே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேல இந்த மாதிரி ஒரு ட்ராக்க எப்படிதான் டிசைன் பண்ணாங்களோ தெரியல. இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். நீங்க போட்டோகிராஃபி வீடியோகிராஃபில ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா உங்க கேமராக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்டுங்க. ஒவ்வொரு ஆங்கிளும் வால்பேப்பர் மெட்டீரியல் தாங்க. குன்னூரை தாண்டின உடனே நமக்கு வெல்கம் பண்றது இந்த எண்ட்லெஸ் டீ எஸ்டேட் தான். பச்சை பசேல்னு ஒரு ஹில்ஸ் ஃபுல்லா டீ லீவ்ஸ், அந்த வியூவா பேக்ரவுண்ட்ல வச்சு ஸ்டீம் இன்ஜினோட சக் சக்னு கேட்டு டிராவல் பண்றதுலயே ஒரு பியூர் பிளிஸ் தாங்க. காய்ஸ் இப்ப வெளியே பாருங்களேன், இதுதான் ஃபேமஸான கெட்டி வேலி. இத நம்ம சுவிட்சர்லாண்ட் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த வேலி தான் நீலகிரிஸ்லயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வேலி. அந்த சின்ன சின்ன வீடெல்லாம் கிரீன் கார்பெட் மேல வச்ச மாதிரி இருக்குல்ல. ட்ரெயின் ஸ்லோவா போக போக இந்த வியூஸ் எல்லாம் நமக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தரும். ஆனா நம்ம எடுக்கிறதோட வீடியோ எடிட் பண்ணி போட மாட்டோம். வாவ் பாப்பா, இதுலதான் கேப்சர் ஆக மாட்டேங்குது. வேற ஒரு மாதிரி இருக்கு, பீச் இருக்கு. கேமரா நல்ல கேமரா அப்டேட் பண்ணும். எனக்கு பயமா இருக்கு. இத பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? ஆமாங்க கைஸ், ஷாருக் கான் நடிச்ச செய்ய செய்ய செய்யா பாட்டு இங்கதான் ஷூட் பண்ணிருக்காங்க. எனக்கு கை கால் ஆடுது, முடியல. நான் எடுக்கிறேன். போடு போடு போடு, கீழே கீழே.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலி வி ஆர் டச்சிங் த பிளேன்ஸ். மேட்டுப்பாளையம் நெருங்கிட்டோங்க. இந்த 5 hours ஜேர்னி ஒரு டைம் டிராவல் மாதிரி முடிஞ்சுது. ஊட்டியோட சில்னஸ்ல இருந்து ஆரம்பிச்சு குன்னூரோட டீ எஸ்டேட்ஸ், ஸ்டீப் வேலிஸ், டார்க் டனல்ஸ், சினிமேட்டிக் ஸ்டீம் இன்ஜின் வைப், இது எல்லாமே 10 out of 10 எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அந்த ஜேர்னில எங்களை கூடவே டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அடிப்பொலி ஸ்பாட்ல மீட் பண்றேன். பாய்.